பல புராணங்களையும் இதிகாசங்களையும் மற்றும் வேதங்களை பிரித்தும் எழுதிய வியாசர் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒரு ரிஷி என்பதில் ஐயமில்லை. எப்படி அவ்வளவு காலம் உடலுடன் கூடிய ஒரு உயிர் வாழ முடியும் என்ற வினா நம் மனதில் எழுவது இயற்கைதான். அது எப்படி எனில், அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லப்படும் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், உச்சாடனம், பேதனம், மாரணம் ஆகியவற்றின் உதவி கொண்டு அஷ்டமகா சித்துக்களான அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகியவற்றை மகாதவங்கள் செய்து அடைந்து அதன் உதவியால் தான் பன்னெடுங்காலம் இறைவனின் அனுகிரகத்தால் வாழ்ந்தார்கள் என்பதில் ஐயமில்லை. தசரத சக்கரவர்த்தி சுமார் 60,000 ஆண்டுகள் அயோத்தி ராஜ்யத்தை சக்கரவர்த்தியாக கோலோச்சி ஆண்டு வந்தான் என்ற ராமாயண குறிப்பு மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும். அதேபோல் தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 காலங்களிலும் ஔவையார் தனது தர்மமான பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கும் மன்னர்களுக்கும் இணையற்ற தொண்டாற்றி வந்தார் என்பதை பல இலக்கிய குறிப்புகள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அகத்திய மாமுனிவர் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததோடு சிவபெருமானுக்கு நெருங்கிய உறவாக வாழ்ந்ததோடு திரிலோக சஞ்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பூமி பந்தின் இடப்பெயர்ச்சி அல்லது சமமற்ற தன்மையை, அதாவது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்திருந்த ஒரு நிலையை சமன் செய்த அற்புத சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் என்பதை பார்க்கும்போது இன்றுள்ள விஞ்ஞானம் கூட இதனை செய்ய முடியுமா என்ற கேள்வி நமக்குள் எழத்தான் செய்கிறது. விஞ்ஞானம் இன்று விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புகிறது. சமீபத்தில் மங்கள்யான் என்ற ராக்கெட் அனுப்பப்பட்டது. இது செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது. இது அந்த கிரகத்தை சென்று அடைய மாத கணக்கில், ஏன் ஆண்டு கணக்கில் ஆகும் என்று செய்திகள் சொல்கின்றன. ஆனால் அன்றைக்கு மெய்ஞானத்தில் கண்டறியப்பட்ட புஷ்பக விமானம் போன்றவை கண்ணிமைக்கும் நேரத்தில் மாவேகம் என்று சொல்லப்படும் மனோவேகத்தில் சப்தலோகங்களுக்கும், ஏன் இறைவன் இருக்கும் இடமான வைகுண்டத்திற்கு கூட க்ஷண நேரத்தில் சென்றுவிடக்கூடியதாக இருந்தது என்றால் இதில் ஆச்சரியமில்லை என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று கண்டறிந்த ராக்கெட்டில் கிரையோஜெனிக் இன்ஜின், லிக்விட் ஃபியூவல் என்று செலவினங்கள் அதிகம். மேலும் பெட்ரோல் போன்ற திரவங்களால் ஓடக்கூடிய விமானங்கள், பஸ், கார், மோட்டார் பைக் போன்ற வாகனங்களில் இருந்து இவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பொல்யூஷன், வானமண்டலத்தில் ஓசோனில் ஓட்டை போடுகின்ற பிரச்சனைகளை நாம் செய்திகளின் வாயிலாக அறிந்துள்ளோம்.